எங்களால முடியல. ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் லாகரே பேஷண்டா உட்காந்துட்டாங்கப்பா. நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். சுவாதி தேவையில்லாம காலைல ஒரு சம்பவம் பண்ணிட்டா. மயக்கம் வந்துருச்சு. முடிஞ்சிட்டோம் அப்படின்னு தான் நினைச்சேன். சண்டே முடிஞ்சு அவ்வளவுதான். ஹாய் ஹலோ மக்களே. பல வருஷம் கழிச்சு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கே எங்க மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியும். என்னடா மூஞ்சி இது? நாங்க வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. ஒரு 7 மணி ஆயிடுச்சா. இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படிங்கறது டைட்டில் தமிழ்ல பார்த்துருப்பீங்க. என்ன வீடியோ பார்க்க போறோம் வாயில சொல்ல கையை கலட்டிடுவான் போல் இருக்கு. நான் தான் வந்து மீன் குழம்பு செய்ய போறேன். மீன் குழம்பு செய்ய போறேன். அதுவும் டேமுக்கு போய் மீனை வாங்கி ஃப்ரெஷ் மீனை வாங்கி வந்து கோகு வந்து மீன் குழம்பு செஞ்சு கொடுக்க போறான். ஆமா, இன்னைக்கு வேற புயல்னு சொல்லியிருக்காங்க. டேம்ல மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா போய் பார்க்க போறோம். மீன் பிடிச்சாங்கன்னா பேசிட்டு இருக்கேன். போய் மேன் லைஃப் வச்சு மேன் லவ் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டேம்ல போய் ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சி வந்து செஞ்சு அருமையா சாப்பிட போறோம். ஃபுல் கட்டு போறோம். வாங்க போறோம். ஞாயிறு மதியம் அதான் இங்க நடக்க போகுது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, காருக்கு வந்தாச்சு. கோகுல் கிருஷ்ணன் வந்து வழக்கம் போல மொபைல்ல வச்சுட்டு வந்துட்டான். அதனால மேல போய் எடுக்க போயிருக்கான். இதெல்லாம் ஒரு பழப்பு. எடுத்துட்டு வந்ததே அந்த மொபைல் மட்டும்தான். அதையும் வச்சுட்டு வந்தாச்சு. ஆனா இதுக்கெல்லாம் தனி திறமை வேணும். ஆனா இந்த மாதிரி ஒரு திறமை உலகத்துல யாருக்குமே இருக்காது. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. ஓகே மக்களே, கிளம்பிட்டோம். ஆக்சுவலா வந்து இங்க வரதமானதி டேமாடா, பாலாறு டேம். இது தெரியாம போச்சே. தெய்வமே பழனியில வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாலாறு டேம். அதுக்கு என்னப்ப அங்கதான் வந்துட்டு மீன் வந்து பிடிச்சி ஃப்ரெஷ்ஷா அப்படியே விற்பாங்க. அங்க கடையில வாங்குறதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. நம்ம கண்ணு முன்னாடி எந்த மீன் நாங்க ஏன் கத்துற என்ன? அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? அதனால அந்த மாதிரி டேம்ல போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூஞ்ச பாரு எப்படி வீங்கி போய். இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. வீங்கிதான் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நீ நேரத்தை எந்திரிச்சிருக்க. இதனாலதான். ஆமா, ஆக்சுவலா மக்களே, நீங்க லாஸ்டா வந்து நாங்க தீபாவளி விளாக்லயே சொல்லியிருப்போம் இந்த மாதிரி 1 மாசமா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. தீபாவளி முடிஞ்சு இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு புரியல. அப்பயும் இன்னும் உடம்பு சரியாவே இல்லை. ஏதாவது ஒண்ணு வந்து எங்களால முடியல. ஆக்சுவலா அப்படியே குடும்பத்துக்கே வந்து ஒருத்தர் வந்து கேடுகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ஸோ அதனாலதான் நாங்க வந்து இந்த வீடியோஸுமே எடுக்கவும் முடியல, போடவும் முடியல. வீடியோஸே வந்து 1 மாசமா எடுக்கவே இல்லை. விளாகே எடுக்கல. தீபாவளிக்கு அடுத்த நாள் அந்த ஃபேமிலி அவுட்டிங் போனோமே, அப்ப எடுத்ததோடு சரி. அதுக்கப்புறம் வீடியோஸே எடுக்கவே இல்லை. செம்ம கம்ப்ளீட் ரெஸ்ட் தான். கோகும் ரொம்ப பாவம், கஷ்டப்பட்டுட்டான். அது இந்த லாஸ்ட் 1 மந்த் தான் ரொம்ப அல்டிமேட். என்னென்ன கேடுகள் வரக்கூடாதோ எல்லா கேடும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் குடும்பத்துல அந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்துருவாங்க. என்னடா வந்துட்டீங்களா இன்னைக்கும், இன்னைக்கு யாருக்குடா உடம்பு சரியில்லை அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ரொம்ப வந்து கருணை கொடூரமா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து ரிலாக்ஸ்டாக அப்படியே வெளியே போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்து கோகு வந்து சமைச்சு கொடுக்குறேன், எனக்கு வந்து டேஸ்டான மீன் குழம்பு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஓ, இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. வந்து என்ன பண்றோமோ இல்லையோ, இங்கேயே மணி 9 ஆயிடுச்சு. இல்லடி, அது 9 மணிக்கு மேல புடிச்சிட்டு வருவாங்க. அப்படியா? மேல இருந்து புடிச்சிட்டு டப்பா எடுத்து ஒரு 6 குடும்பத்துக்கு நாங்க வந்து வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். 6 எங்க ஒரு 2 3 மொத்தம் எப்படியும் ஒரு 10 குடும்பம்னு வச்சுக்கலாமா. 10 குடும்பத்துக்கு மீன் வாங்குறோம்னு போயிட்டு இப்படி ஆடி வச்சு வெள்ளா பண்ணிட்டு இருக்கோம். அங்க மட்டும் மீன் கிடைக்கல. அவ்வளவுதான். கும்பிடுவாங்க, கும்மி 50 பேரும். ஒரு மீன் வாங்குறதுக்கு நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் கோகு? 10 கிலோமீட்டர். ஒரு மீன் வாங்கல, 10 கிலோ வாங்கினா வந்து வரலாம். 2 கிலோ வாங்கினா வரவாடா. செம்மையா இருக்கு.
பெண்கள் கூட்டம் கம்மியா இருக்கு சுவாதி போய் ஆமா லேடிஸ் கம்மியா இருக்கு சுவாதி அப்புறம் உடனே வாங்கிருக்கு ஆத்தாடி நாய் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு நான்லாம் இறங்க மாட்டேன். இங்க போய் அம்மாடி எத்தனை நாய். இங்கதான் வந்து மீன் வாங்குறாங்க மக்களே. நாங்க வந்து இப்போ மேல போறோம். அதுக்குள்ளயா என்ன நாள் இருக்கு? மேல போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கூட வந்து ஒரு அதாவது கொஞ்சம் கட் பண்ணிருங்க நம்ம கூட யாரு ஜாயின் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரமூர்த்தி அவங்க. இந்த அண்ணா வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல. அந்த கிளிப்பிக்கு நான் இங்க ஆட் பண்றேன். அப்புறமா இவனும் இவன் ஃப்ரெண்ட் ஈஸ்வர்னு ஒரு அண்ணா இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன பயங்கரமா வந்து பிராங்க் பண்ணி அழுக வைப்பாங்க. ஓகு அங்க நின்றுட்டு இருக்கான். யார் யாருக்கு மீன் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம அப்ப மேல போய் மீன் எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்கதான் வந்து சித்தா படம் எடுத்தது இல்ல, அந்த சைடு எடுத்தாங்களா? இந்த தான் அங்கிட்டு அந்த இடம் இருக்கு, அந்த சைடு கோயில் ஃபால்ஸ். கடைசியில் வ்ளாகரே பேஷண்ட்டாக உட்காந்துட்டாங்கப்பா. என்ன சொல்ற? நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் என்னடி வாய்ஸ் இது? சரி நானா சிரிக்காம சொல்லு, சிரிக்காம சொல்லு, கட் பண்ணிடுறேன். இதெல்லாம் சிரிச்சிட்டு சொன்னா நம்புவாங்களா? சிரிக்காம சொல்லு, சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு. சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. கரெக்ட். என்ன மேடம் என்ன பண்ணுறீங்க மக்களே? சுவாதி தேவையில்லாமல் காலைல ஒரு சம்பவம் பண்ணிட்டா. காப்பாற்ற வந்த இடத்துல காப்பாத்திட்டீங்கம்மா. இந்த இதில் மேலே ஏறி போய் பார்க்க போய் மயக்கம் வந்துருச்சு. ஐயோ, ஒரு மாசமா வந்து வெளியவே போகாம திடீர்னு வெளியே வந்து மேலெல்லாம் ஏறவும் கொஞ்சம் தூக்கி விட்டுருச்சு. அப்படியே தலை சுத்தி வாமிட் வர மாதிரி என்னென்னமோ பண்ணுது. போச்சுடா செத்தோண்டாடே இன்னைக்கு முடிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை அப்படியோ கஷ்டப்பட்டு கீழே வந்துட்டேன். ஐயோ பாவம். மக்களே அங்கே மீனை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து வெட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து அப்படியே வெட்டிக்கலாம். இங்கே கொடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வெட்டி கொடுத்துருவாங்க. நம்ம மொத்தம் எவ்வளோ கிலோ வாங்கியிருக்கோம் மீன்? 12 கிலோ. 12 கிலோ வாங்கியிருக்கோமா? நம்ம 12 கிலோ, அவன் ஒரு 2, மொத்தம் 15 கிலோ வரும். 15 கிலோ. சூப்பர். much later முன்னாடி பாதிக்க மாதிரி எனக்கு தோணலடா. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? ஏன்னா அதை பாதி தூரம் வந்துட்டு சொல்றியேடா. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. முட்டு சந்துங்க. கோகு எங்க கோகு வந்திருக்கோம் சொல்லு. சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ஷோ இடையில ஏதோ தண்ணி போகலாம். சித்தா தண்ணி போறியா இடையில? தண்ணி போகுது. சித்தாவோட இது சித்தா படம் ஷூட்டிங் எடுத்த ஒரு இடம் சொல்லி கூப்பிட்டு வந்தானுங்க. ஏன் இப்படி வளர்ற? டிஸ்கவர் சேனல்ல வர மாதிரி ஒரு 2 பேர் உள்ள ஆராய்ச்சி படம் போயிருக்கானுங்க. உள்ள போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்லுவானுங்க. விளங்குன மாதிரி தான் இல்லையா? இப்ப எல்லாம் இல்லடியா, அது ஒரு ரோடு மாதிரி போச்சு. முதலைக்கு பிறந்தவனை இதை முதல்ல சொல்லக்கூடாதா? ஏண்டா கோகு பழனிக்காரன் உனக்கே தெரியலையாடா? பழனிக்காரனா என்ன பழனியா இருக்கு சார். இங்க இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறோம். எப்படி சமாளிக்குது பாரு நாய். ஈஸ்வரனா பாரு. முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது. நார்மல் நடந்து வா. மீன் பாருங்க காஞ்சுக்கிட்டு இருக்கு. கருவாடே ஆயிரும் போல. இதுக்குள்ளதான் போ 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 அப்படின்னு. இந்த மரத்தை பாருங்க, இது மாதிரி தான் மரங்கள் லைனா இருக்கு. டேய் இந்த மரம் இப்ப நிறைய இடத்துல இருக்கு. எங்களை வச்சு ஃபன் கலாய்க்குதுன்னு. நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? ஓகே மக்களே, எல்லார் வீட்டுக்கும் போய் டெலிவரி பண்ணியாச்சு. இது வேறயா? மீன் வந்து ஒரு மொத்தமா 6 குடும்பத்துக்கு வாங்கி 6-7 குடும்பத்துக்கு வாங்கி ஒவ்வொருத்தர் வீட்லயா அவங்களோட மீனை கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ லாஸ்டா வந்து நாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ இங்க போய் வாங்குறதுக்கும் நம்ம லோக்கல்ல வாங்குறதுக்கும் பெருசா வந்து ஒன்றும் காசு டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். நம்ம கண்ணு முன்னாடி வந்து ஃப்ரெஷ்ஷா உயிரோட பிடிச்சி கொடுத்து அதை சமைச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும்ல. அதுக்காக தான் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் வந்து போனதே. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்துட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டு நம்ம டக்குன்னு வாங்கினோமா வந்தோமா அப்படின்னு இருந்தோம்னா இன்னும் கூட டைம் சேவ் ஆகும். சரி சரி. இப்போ கரெக்டாக மத்தியானம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன கிளைமேட் வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. மணி எத்தனை? கரெக்டா 12:15 ஆகிவிட்டது. கோகு இனி போய் சமையல் பண்ணி கொடுத்து அதை சாப்பிட்டு சண்டே முடிஞ்சு அவ்வளவுதான். கோகு வந்து ஒரு மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட் மக்களே. அவன் செஞ்சானா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அழுகாத ராசா அழுகாத. மாட்டிக்கிச்சுங்க. மிக்ஸி மாட்டிக்கிச்சு மக்களே. இங்க நேரம் இது என்னாச்சு?